சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. அப்போ இந்த சோதனையானது வந்த உடனே நம்ம இந்த சோதனை தோற்று போயிடுவோம், இந்த சோதனை அழிவுக்காக தான் வந்திருக்கிறது என்று நம்மளே தீர்மானித்துக் கொள்ளக்கூடாது. இந்த சோதனை என்பது இட்ஸ் எ டெஸ்ட் அண்ட் எ ட்ரையல். இதோடைய முடிவு நிச்சயமாக நம்ம இயேசுவின் நாமத்தில் வசனத்தை மேற்கொண்டு அந்த இடத்துல நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும் பொழுது ஜெயம் உண்டாகும். சோதனைக்காரன் நம்ம இடத்துல வருவது எதுக்குன்னா நம்மளை டிசீவ் பண்ணி சத்தியத்திலேருந்து விலக வச்சு அந்த பொய்களை நம்பி அந்த விடுதலையை இழந்து நம்ம அந்த மரண பாதையில் போகிறதுக்கான எல்லா ட்ராப்பையும் அவன் செட் பண்ணுறான். ஆனால் அவனிடத்துல சத்தியம் இல்லை, வசனம் இல்லை. நம்ம இடத்துல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல தேவனுடைய வசனம் இருப்பதனால நமக்கு முன்னால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஆவியானவர் நமக்கு துணை நின்று சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். அப்போது நமக்கு எதிராக எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் நமக்கு என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் கரம் பிடித்து நடத்துவதனால நம்ம அந்த சோதனையை ஜெயித்து இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்துகிற பிள்ளையாக மாறுகிறோம்.